தர்மஸ்தலா விஷயத்தில் சிறப்பு புலனாய்வு குழு எதற்காக பீமா என்ற சின்னையாவை கைது செய்திருக்கிறது? 2012 அக்டோபரில் கொலை செய்யப்பட்ட சௌஜன்யாவின் உடலை சின்னையா அடக்கம் செய்து இருக்கிறாரா என்ற சந்தேகத்தின் கீழ் கைது செய்துள்ளது. ஆதாரங்களின்படி சௌஜன்யா குறித்து எஸ்ஐடி சின்னையாவிடம் விசாரித்த போது அவர் ஆரம்பத்தில் விடுப்பில் இருந்ததாக கூறினாராம். இருப்பினும் கொலை நடந்த நேரத்தில் தர்மஸ்தலத்திலிருந்து தனக்கு அழைப்பு வந்ததாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளாராம். நான் விடுப்பில் இருந்தேன், அவர்கள் என்னை அழைத்தார்கள், நீங்கள் ஏன் விடுப்பில் இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் என்று அவர் எஸ்ஐடி அதிகாரிகளிடம் தெரிவித்தாராம். அதாவது இந்த விஷயத்தில் நீதிபதி முன்பு ஒரு மாதிரியும் எஸ்ஐடி முன்பு வேறு மாதிரியும் சாட்சியம் அளித்ததால் அவரை எஸ்ஐடி கைது செய்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. அவரது வாக்குமூலத்தில் முரண்பாடுகள் இருந்துள்ளது. சௌஜன்யாவின் உடலை யாராவது அறிவுறுத்தலின் பேரில் சின்னையா அடக்கம் செய்து இருக்கலாம் என்ற வலுவான சந்தேகம் எழுகிறதாம். ஆதாரங்களை அளிப்பதிலும் அவர் ஈடுபட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. பீமா என்ற சின்னையா சட்டவிரோத செயலை ஒரு வீடியோவில் ஒப்புக்கொண்டதாக வட்டாரங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. இது எஸ்ஐடியிடம் ஆதாரமாக சமர்ப்பிக்கப்படலாம். அவரது பங்கு உறுதி செய்யப்பட்டால் எஸ்ஐடி விசாரணையின் திசையே மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அவர் பொய் சாட்சியம் ஏன் அளித்தார், அவ்வாறு கூறுமாறு தூண்டியது யார் போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளது. நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி.